ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வரைய கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைய உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையுமே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு போயம் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போயம் 1. ஓகேவா? உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டெஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் இருக்குது. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்து நோட்ஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் போயம் 1 லைஃப். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக். ஓகேவா? ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவர் தான் இதோட ஆத்தர். ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றின இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஹென்ரி வேன் டைக் வந்து 1852 பிறந்து 1933 இவர் வந்துட்டு இறந்து போகிறாரு. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஓகேவா? ஸோ ஹென்ரி வேன் டைக் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இவர் ஒரு பொயட்டாக இருந்திருக்கிறாரு, ஒரு எஜுகேட்டராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கிளர்ஜிமேனாக இருந்திருக்கிறாரு. கிளர்ஜிமேன்னா என்ன? மத குரு. ஓகேவா? மத குருவாகவும் என்னென்னா இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இப்போ ஹிசாவ்ட் அதாவது என்னவா இது பண்ணியிருக்கிறாரு, வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னா ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன். ஓகே, ஸோ 1899 இருந்து 1923 வரைக்கும் இவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக வந்துட்டு என்னென்னா வேலை பார்த்துருக்கிறாரு. ஓகேவா? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இவர் வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் இவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு நிறைய ஹானர்ஸும் என்னென்னா இவருக்கு வருது, அதாவது நிறைய மரியாதையும் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம கிளாசரி பார்க்கலாம். சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மோர்னிங். மோர்னிங் அப்படின்னா என்ன? ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸ். ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு அந்த ஃபீலிங்காக இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா அதை வெளியில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இதை தான் என்னென்னா மோர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெயில்ஸ். வெயில்ஸ்னா என்ன? டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் see it clearly ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதாவது ஏதோ ஒரு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதை மறைக்கிறோம். ஸோ மறைக்கிறப்போ நம்ம வந்து அந்த விஷயத்தை கிளியராக பார்க்க முடியாது, இல்லைன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைக்கிறனால நமக்கு புரியாமல் போகுது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்துட்டு வெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக க்ரௌன். a prize or position offered for being the best. அதாவது பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த பொசிஷன் அதை வந்துட்டு க்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக குவைஸ்ட். குவைஸ்ட் அப்படின்னா என்ன? லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாமல் இருக்குது, ரொம்ப நேரமாக நம்ம தேடிட்டு இருக்கோம், இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை குவைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது வில்லிங் டு டூ சம்திங். நம்ம ஏதாவது வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்போம். ஸோ அதை வந்துட்டு அன்ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் அந்த அன்ரிலக்டன்ட் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு என்னென்னா மேக்ஸிமம் பொயட் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து பொயட் வந்துட்டு அதோட முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொயட் காமனாக யூஸ் பண்ணாத வேர்டு அப்படின்னா அது அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சோனட். சோனட்னா என்ன அப்படிங்கிறது தான். இந்த சோனட் அப்படிங்கிற வார்த்தையே என்னென்னா இட்டாலியன் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? இட்டாலியன் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வார்த்தை தான் இந்த சோனட்டை. இட்டாலியன் வேர்டு சொனிட்டோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா லிட்டில் சாங் அப்படின்னு அர்த்தம், அல்லது ஸ்மால் லிரிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சொனிட்டோ அப்படின்னா லிட்டில் சாங், இல்லைன்னா ஸ்மால் லிரிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொயட்ரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 லைன் வந்திருக்கு அப்படின்னா அதை சோனட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோனட் போயம் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சோனட் போயம்லாம் 14 லைன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு அந்த போயம் எப்படி சொல்கிறாங்கன்னா அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோனட் போயம் வந்துட்டு எப்படி எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அயம்பிக் பென்டாமீட்டர்னால் என்ன? அதாவது ஒரு லைனில்
10 சிலபிள்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு போயம் லைனில் 10 சிலபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த சிலபிள்ஸ் வந்துட்டு உச்சரிப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஐஎம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோனட் அப்படின்னா 14 லைன்ஸ், ஐஎம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோனட்டில் 14 லைன் சொன்னோம்ல, ஸோ அதில் 8 + 6ன்னு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 8 லைனை வந்துட்டு ஆக்டேவ் அப்படின்னும், லாஸ்ட்டாக வரக்கூடிய 6 லைனை வந்துட்டு செஸ்டட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 8 + 6 பிரித்து ஆக்டேவ், செஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சோனட்ஸை நம்ம வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சோனட்ஸாக பிரிக்கலாம். அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதோட ரைம் ஸ்கீமை வச்சு நம்ம வந்துட்டு சோனட்டை கேட்டகரைஸாக பண்ணலாம். ஓகேவா? வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தான். ஸோ இது வந்து சோனட் பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக. அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை போயம் லைன்ஸில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் டஸ் த பொயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட். ஸோ இந்த டிம் பாஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வராங்க பொயட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் போயம் லைனை வாசித்து பார்க்கணும். டிம்முனாலே நமக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆப்ஷன் வச்சு நம்ம சூஸ் பண்ணிடலாம். டிம்முனாலே என்ன அர்த்தம், ஒரு மாதிரி இருட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட் மீன்ஸ் த பாஸ்ட் வாஸ் வெரி டல் அண்டு க்ளம். ஓகேவா? ஸோ பாஸ்ட் வந்துட்டு ரொம்ப டல்லாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்ததாக ஐடென்டிஃபையிங் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் த கிவன் லைன்ஸ். ரைமிங் வேர்ட் ஆஃப் த கிவன் லைன். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் என்ன நம்மளுக்கு, ஃபியர், சியர், ஹோல், டோல். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா ரைமிங் ஸ்கீம். அடுத்த ரெண்டாவது கேள்வி, இது நம்மளுக்கு பாட்டு வரி கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸ்க்கு ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. அப்போது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருப்போம் ரைம் ஸ்கீம் எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இயர் இருக்குது. ரெண்டாவது லைன் பாருங்கள், இயருக்கான ரைமிங் வேர்டான்னு பார்க்கணும். சோல்னு இருக்குது, கிடையாது. இப்போ இயருக்கு வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா, சோல்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்டு. அப்போ அதுக்கு நம்ம பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததாக கோல் அப்படின்னு இருக்குது. கோல், சோல் ரெண்டும் ரைமிங் வேர்டு. ஸோ சோலுக்கு என்ன லெட்டர் கொடுத்தோம், பி கொடுத்தோம். அதனால் கோலுக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம், பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததாக டிஸ்அப்பியர். டிஸ்அப்பியர், இயர், இயர், டிஸ்அப்பியர். ஸோ ரெண்டும் ரைமிங் வேர்டாக இருக்குது. அதனால நம்ம இயருக்கு என்ன லெட்டர் கொடுத்தோம், ஏன்னு கொடுத்தோம். அதனால டிஸப்பியர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ நமக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன வரும், ஏபிபிஏ அப்படின்னு வரும். ஸோ அதுதான் என்னென்னா ஆன்சர். ஏபிபிஏ அப்படிங்கிறது தான் இந்த போயம் லைன்ஸோட ரைமிங் ஸ்கீம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போயம் 1 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம போயம் 2 தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம், எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.